ஈரானோடு நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் என்று ட்ரம்ப் அறிவிப்பை செய்திருக்கிறார். இனிமேல் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் சண்டைகள் கிடையாது, நிரந்தரமான ஒரு ஒற்றுமை என்று அறிவிப்பு செய்தவர் ட்ரம்ப். ஈரானுடைய சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்கள், இனி ஈரான் மீண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த சண்டையுடைய தற்காலிக சூழல் எப்படி இருக்கிறது, இதை பற்றிய சமீபகால நிகழ்வுகள் என்ன என்பதை பற்றி பேசலாம். இப்பொழுது புதிதாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஈரானோடு நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் என்று ட்ரம்ப் அறிவிப்பை செய்திருக்கிறார். இது நமக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி அல்ல என்றாலும் இது ஒரு வியப்புக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு நீண்டகால உடன்படிக்கை ஏற்பட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இனிமேல் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் சண்டைகள் கிடையாது, நிரந்தரமான ஒரு ஒற்றுமை என்று அறிவிப்பு செய்தவர் ட்ரம்ப். அதேபோன்று 60 நாட்களுக்குள் இனி எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கப்படும், இனிமேல் ஈரானுக்கு மேல் இருக்கின்ற பொருளாதார தடையை நாங்கள் முழுமையாக நீக்கிவிடுவோம், உலகம் முழுவதும் இருக்கின்ற ஈரானுடைய சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்கள், இனி ஈரான் மீண்டும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் அது அந்த உடன்படிக்கை ஏற்படாதவனும் மீண்டும் ஒரு போர் தொடங்கியது. ஒரு 20 நாட்களாக ஒரு கடுமையான ஒரு யுத்தத்தை மத்திய கடல் பகுதிகளில், குறிப்பாக மேற்கு ஆசியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஈரானில் பல்வேறு இடங்கள், சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் ஈரானும் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் பகுதிகளில் அமெரிக்காவுடைய பேஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இராணுவம் தங்கியிருக்கின்ற பகுதிகளில் எல்லாம் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை பார்க்குறோம். கடைசியாக ஜோர்டானில் கூட அமெரிக்காவுடைய பேஸில் அங்கிருக்கின்ற அமெரிக்க இராணுவத்தின் தளங்களை எல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தியதையும் பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் நாங்கள் மீண்டும் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறோம் என்று சொன்னது என்பது, இதற்கு பின்னே இருக்கின்ற கான்ஸ்பிரசி என்ன, அரசியல் என்ன என்பது முக்கியமானது. காரணம், வருகின்ற செப்டம்பர் மாதம் இந்தியாவில் பிரிக்ஸ் மாநாடு நடக்க இருப்பது நமக்கு தெரியும். இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்துவிட்டால் அமெரிக்கா உலக அளவில் முழுமையாக தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக அமெரிக்காவுடைய பத்திரிகை, குறிப்பாக வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் அவதானிக்கின்றன. இதற்கிடையில் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதற்கு மாற்றாக இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள், நாங்கள் ஈரான் கேட்டுக்கொண்டால் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வர தயார் என்று அறிவிப்பு செய்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் இருக்கின்ற அரசியல் சூழல் என்பது இதற்கு மாற்றாக இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுடைய அரசியல் மாற்றம் எப்படி இருந்தாலும் இஸ்ரேல் ஆதரவு கொடுக்காமல் அல்லது இஸ்ரேலுடைய அரசியல் சூழல் அதற்கு சாதகமாக இருக்காமல் எந்த முடிவையும் அமெரிக்கா எடுக்க முடியாது. அதை நம்ம கடந்த கால வரலாற்றை நம்ம பார்க்குறோம். இஸ்ரேலுடைய சுதந்திரம் அடைந்த 1947 அதாவது சுதந்திரம் என்று சொல்வதை விட பாலஸ்தீனத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நாடாக இஸ்ரேல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இஸ்ரேலுடைய நலன் சார்ந்து தான் அமெரிக்கா பயணிக்கிறது, முடிவெடுக்கிறது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் மீண்டும் ஈரானோடு போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. மாற்றாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவாக இருக்கட்டும் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், அவர்கள் ஈரானுக்கு எதிரான வார்த்தைகளை பேசுவதை நாம் சமீபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யகூத் ஷூல்மார்ட். இந்த யகூத் ஷூல்மார்ட் அவரும் ஒரு முன்னாள் பிரதமர் தான், இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் தான். இன்னும் சொல்லப்போனால்
அவர் 2008ஆம் ஆண்டு இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்தவர். அப்பொழுது அவர் அமைச்சராகத்தான் இருந்தார். அப்பொழுது பிரதமராக இருந்தவர் ஏரியல் ஷரேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அப்பொழுது தற்போது இருக்கின்ற பிரதமர் நெதன்யாகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஏரியல் ஷரேனிற்கு பக்கவாத நோய் ஏற்பட்டதன் காரணமாக இந்த யகூத் ஷூல்மாட் 2008ஆம் ஆண்டு பிரதமராக முடிசூடிக்கொண்டார். ஆனால் அவர் மேல் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்து அது நீதிமன்றம் வரை சென்றன. இஸ்ரேலுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை எந்த ஒரு பிரதமரும் ஊழலுக்காக தண்டிக்கப்படவில்லை. ஆனால் இந்த யகூத் ஷூல்மாட் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர். அவர் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்தார் என்று இஸ்ரேலுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அவர் 16 மாதங்கள் இஸ்ரேலுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 2017ஆம் ஆண்டு தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் இந்த யகூத் ஷூல்மாட். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த யகூத் ஷூல்மாட் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அரசியல் களத்தில் பெஞ்சமின் நெதன்யாவிற்கு எதிரான இடத்தில் இருந்தாலும் கூட பெஞ்சமின் நெதன்யாகுடைய அதே அரசியல் ஸ்டாண்டைத்தான் யகூத் ஷூல்மாட்டும் வெளிப்படுத்துகிறார் என்பது முக்கியமானது. கடந்த காலங்களில் பெஞ்சமின் நெதன்யாகை போன்று எதிர்க்கட்சி இருப்பவர்கள் பெரிதாக அரசியல், அதாவது வலதுசாரி சிந்தனையை வெளிப்படுத்துவதில்லை. காரணம், பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய கட்சியான லிக்குட் கட்சி, இது முழுக்க முழுக்க வலதுசாரி கட்சி. அதனுடைய தலைவர் தான் பெஞ்சமின் நெதன்யாகு. அவர்தான் தற்போது பிரதமராக இருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த லிக்குட் கட்சியை போன்று ஒரு தீவிர வலதுசாரியாக இருப்பதில்லை. இதே பிரதமர் ஏரியல் ஷரேன் கூட அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் ஒரு தீவிர வலதுசாரியாக இருந்ததில்லை. அதனுடைய நீட்சியாக வந்த யகூத் ஷூல்மாட்டும் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். ஆனால் அவர் நேற்று கொடுத்த அறிக்கையில் கிட்டத்தட்ட பெஞ்சமின் நெதன்யாகுடைய ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். என்ன சொல்கிறார் என்றால், இஸ்ரேல் இனி அகண்ட இஸ்ரேலாக மாறுவதற்கான வேலையை செய்ய வேண்டும். இதுவரை லிக்குட் கட்சியும் அதனுடைய தலைவரான தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மட்டும்தான் இதை ஆணித்தரமாக சொல்லி வந்தார்கள். ஆனால் இன்று இந்த எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இந்த யகூத் ஷூல்மாட் இதே ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார்கள். அந்த கட்சியும் அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது. முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா, காசா, பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி காசா. இப்பொழுது பாலஸ்தீனத்தில் மிச்சமாக இருப்பதும் காசா தான். காரணம், மேற்கு கரை முழுவதும் இன்றைக்கி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. அந்த பாலஸ்தீனத்துடைய தலைநகராக இருக்கின்ற ரமலா, அந்த நகரம் இப்பொழுது பாலஸ்தீனத்தின் தலைநகரமாக இல்லை, அது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்பொழுது பாலஸ்தீனத்துக்கு சொந்தமாக இருப்பது காசா, வடக்கு காசாவும் தெற்கு காசாவும் தான். இன்னும் சொல்லப்போனால் தெற்கு காசா கூட சுருங்கி இன்றைக்கி வடக்கு காசா மட்டும்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பாலஸ்தீனியர்கள் அந்த வடக்கு காசா பகுதியில் தான் இருக்கிறார்கள். கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யகூத் ஷூல்மாட் நேற்று கொடுத்த அறிக்கையில் இனிமேல் காசா பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானதல்ல, அது இனி இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்கிற ஒரு திடுக்கிடும் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாகு கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை இதுவரைக்கும் கொடுக்கல. அவர் என்ன சொன்னார் என்றால், இதுவரை காசா பாலஸ்தீன பகுதிகள் இஸ்ரேலின் ஒரு பகுதி, அது ஒரு தனி மாநிலமாக நான் கொடுக்குறோம், அப்படி தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இந்த யகூத் ஷூல்மாட் இன்னும் ஒரு மெடி மேலாக பாலஸ்தீனம் என்ற ஒரு பகுதி இனிமேல் கிடையாது, காசா என்ற பகுதி இஸ்ரேலுக்குத்தான் சொந்தம் என்று சொல்வதன் மூலமாக அந்த பெஞ்சமின் நெதன்யாகுடைய கட்சியான லிக்குட் கட்சியை விட ஒரு கூடுதல் வலதுசாரி ஒரு முடிவை இன்றைக்கி அந்த கட்சியும் எடுத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. என்னவென்றால், இந்த அகண்ட இஸ்ரேலுக்கான வேலையை இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அரசியல் கட்சிகள் ஒன்றாக கூடி முடிவெடுத்து விட்டன. இன்றைக்கி இது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றெல்லாம் இல்லை என்கிற பார்வை பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம், அடுத்த மாதம் இஸ்ரேலில் பிரதமருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் இந்த யகூத் ஷூல்மாட் பிரதமராக போட்டியிடுகிறார். பெஞ்சமின் நெதன்யாகுவை விட நான் அகண்ட இஸ்ரேலுக்கு ஆதரவானவன், இனிமேல் எங்கள் கட்சியும் ஒரு அதிதீவிர வலதுசாரி கட்சி தான், நாங்களும் இனி பெஞ்சமின் நெதன்யாகுவை விட ஒருபடி கூடுதலாகவே இந்த வேலைகளை செய்வோம் என்கிற ஒரு செய்தியை
அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொல்கிறார் என்ற பார்வையும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக நமக்கு புரிகின்ற செய்தி என்னவென்றால், இஸ்ரேல் அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, வருகின்ற தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாகு வெற்றி பெற்றாலும் அல்லது இந்த யகூத் சூல்மாட் வெற்றி பெற்றாலும் யார் வெற்றி பெற்றாலுமே இஸ்ரேலுடைய இராணுவம் இனி பலம் பொருந்திய ஒரு இடத்தில் நகரும், அதிகாரமிக்க இடத்துக்கு நகரும். அது மிகப்பெரிய போரின் மூலமாக அகண்ட இஸ்ரேலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திட்டங்களை திட்டுகிறது என்கிற செய்தி நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இன்னொன்று, இப்போ இந்த ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் ஈரானோடு மறுபடியும் பேச்சுவார்த்தை என்கிற அந்த வாதம் கூட அது ஹார்மோஸ் தொடர்புடையதாக மட்டும்தான் இருக்கிறது. இதை இன்றைக்கி இருக்கின்ற பன்னாட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹார்மோஸை திறக்க வைப்பதற்காக மட்டும்தான் அமெரிக்காவும் அமெரிக்க ஜனாதிபதியும் ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு வர நினைப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதையும் அதை ஈரான் அரசும் அங்கு இருக்கின்ற உயரதிகாரிகளும் புரிந்து கொண்டு நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்வதையும் பார்க்கிறோம். இப்போ நேற்று கூட ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உடனடியாக அறிக்கை கொடுக்கிறார், நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவிடம் கேட்கவில்லை. ட்ரம்ப் மறுபடியும் மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார். இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு கேலிக்கூத்தாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. போர் நடந்து கொண்டிருக்கிறது, உக்கிரமான போர் நடக்கிறது. ஆனால் ஹார்மோஸ் மூடப்பட்டதை நாங்கள் திறந்து விடுவோம் என்று ட்ரம்ப் சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளர்கள் மார்க் ரூட்டோ போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஹார்மோஸ் எங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் நிலவரம் அப்படி அல்ல. ஹார்மோஸ் முழுமையாக ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. எந்த கப்பல்களும் ஹார்மோஸ் வழியாக செல்லவில்லை. கடந்த 10 நாட்களாக ஒரு கப்பலை தவிர, அந்த கப்பல் கூட ஈரானுடைய அனுமதி பெற்று சென்ற கப்பல் என்று சொல்கிறார்கள். அது சைனாவுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்கிறார்கள். அந்த கப்பலை தவிர எந்த கப்பலும் ஹார்மோஸை கடக்கவில்லை. அப்படி என்றால் ஹார்மோஸ் அமெரிக்காவுடைய எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்போ ஹார்மோஸை திறக்க வைக்க வேண்டும். அல்லது திறக்க வைக்கவில்லை என்றால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இப்பொழுது $110 தொட்டுவிட்டது. அது மீண்டும் மீண்டும் விலை உயர்வு ஏற்பட்டால் அது அமெரிக்காவையும் பாதிக்கிறது என்கிற உண்மையை ட்ரம்ப் உணர்ந்திருப்பதனால்தான் அவர் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார் என்கிற செய்தியை இன்றைக்கி பன்னாட்டு கருத்தாளர்கள் கருத்தாக பதிகிறார்கள். ஆக ஒரு பக்கம் அமெரிக்கா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்கிற ஒரு பம்மாத்து வேலையை செய்து கொண்டே, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நாங்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கி நகர்ந்து விட்டோம், இனி வருகின்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் இணைந்து பணியாற்றுவோம், இனிமேல் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இஸ்ரேலில் கிடையாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். யார் வெற்றி பெற்றாலும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அமைப்போம், அதற்கான வாய்ப்பு வந்தால் செய்வோம் என்கிற இடத்திற்கு இன்றைக்கி 2 பெரிய கட்சிகளும் நகர்ந்து விட்டன என்கிற செய்தி. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது. இப்போ தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பல்வேறு இடங்களை பிடித்து வைத்திருக்கிறது. அதுவுமே ஒரு அகண்ட இஸ்ரேலுக்கான ஒரு வேலை தான். நாங்கள் அதை விடுவிக்க மாட்டோம் என்று இன்றைக்கி சொல்கிறார்கள். இப்போ தெற்கு லெபனான், மேற்கு கரை, அதே போன்று சிரியாவின் சில பகுதிகள், கோலான் பகுதிகள், எகிப்தின் சிறிய பகுதிகள் எல்லாம் நாங்கள் இனிமேல் இஸ்ரேலின் ஒரு பகுதி என்று அறிவிப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்கிற செய்தியும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த போர் ஒரு பக்கம் திசை திருப்பப்பட்டாலும் அகண்ட இஸ்ரேலுக்கான அறிவிப்பு இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்துவிடும் என்பதுதான் தற்கால புவி அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது என்பதுதான் இந்த வரலாற்று செய்தி. அதே போன்று நேற்று இன்னொரு சம்பவமும் நடந்தது. காசா பகுதியில் ஒரு 14 வயது பாலஸ்தீன சிறுமி, காசாவை சார்ந்த சிறுமி இஸ்ரேலிய இராணுவத்தால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவள் உடல் சிதைக்கப்பட்டு அவளுடைய கை காலெல்லாம் வெட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி என்பது சர்வதேச அளவில் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதை செய்தது இஸ்ரேல் இராணுவம் என்கிற செய்தியும் வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரேலுடைய இராணுவம் ஒரு 14 வயது சிறுமியை வன்புணர்வு செய்து
சம்பவத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இன்றைக்கி பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி சர்வதேச மனித உரிமை ஆணையம் அதனுடைய முக்கிய நிர்வாகியான ஓன் ஜோன்ஸ் என்கிற ஒரு நிர்வாகி இன்றைக்கி பேசிய காணொளி இன்றைக்கி பரபரப்பாக வந்திருக்கிறது. அவர் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய குடிமக்கள் மீதும் ஒரு 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இஸ்ரேலிய குடிமக்கள் மீது எழுப்பிய 3 கேள்விதான் முக்கியமானது. அவர் எழுப்பிய கேள்வி, இஸ்ரேலிய குடிமக்கள் இதுபோன்ற இராணுவ நடவடிக்கைகளை எப்படி சகித்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இரண்டாவது, ஒரு 14 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் இராணுவத்தினரின் மனநிலையை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இஸ்ரேலிய குடிமக்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். மூன்றாவதாக, இஸ்ரேலுடைய உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் இந்த செய்தியை எப்படி சகித்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மனிதாபிமானற்ற இந்த செய்தியை நீங்கள் எப்படி சகித்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற இந்த 3 முக்கியமான கேள்வியையும் உலக மனிதநேய சர்வதேச அளவில் இருக்கின்ற ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது என்பதும் இப்பொழுது முக்கியமாக நாம் பார்க்கப்பட வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இதுவரை சமீப காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இவர்களுக்கு இடையிலான இந்த கான்ஸ்பிரசி, சர்வதேச அரசியல், போர் நிலவரம், தேர்தல் நிலவரங்கள், அரசியல் முடிவுகள், இராணுவ சிக்கல்கள், காசா பகுதியில் நடந்திருக்கின்ற இந்த 16 வயது சிறுமியுடைய பாலியல் அத்துமீறல், பாலியல் வன்புணர்வு, கொடுமை என்பது கூட ஒரு சின்ன வார்த்தை, மிகப்பெரிய அநீதி என அத்தனையும் நாம் விவாதித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன மேற்காசிய போர் நிலவரத்தை பற்றிய செய்திகளோடு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் நேயர்களே.